வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 114வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 566வது கேள்வி பாருங்கள். ஆல்ஃபா மற்றும் பீட்டா ஆனது 25x² - 16 என்ற பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் எனில் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரின் மதிப்பு என்ன? ஒன்றில் எக்ஸோட வேல்யூ தான், ஒன்று ஆல்ஃபா இன்னொன்று பீட்டான்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், 25x² இங்கே வச்சுக்கிறேன், -16 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா +16, எக்ஸ் மட்டும்தான் தேவைன்றதால x² இங்கே வச்சுக்கிறேன், 16 பெருக்கல் இருக்கிற 25 அங்கே போயிடுச்சுன்னா வகுத்தலில் 25. இது x² வேல்யூ. x ஈக்குவல் டு, அப்போ ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ரூட்டாக போகும். ரூட் எடுக்கிறதுனால ஆன்சர் ப்ளஸ்லேயும் வரலாம் மைனஸ்லேயும் வரலாம். 16க்கு ரூட் எடுத்தால் 4, 25க்கு ரூட் எடுத்தால் 5. ஸோ ஆல்ஃபாங்கிறது ஒரு 4/5, பீட்டாங்கிறது அந்த இன்னொன்று -4/5. ஒரு ரூட்டு இன்னொரு ரூட், ரெண்டுத்தையும் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். அப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். பாருங்கள், 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, ப்ளஸ் -4 ஸ்கொயர் பண்ணாலும் 16, 5 ஸ்கொயர் பண்ணோன்னா 25. அப்போது கீழே சமமாக இருக்கிறதால, பகுதி சமமாக இருக்கிறதால தொகுதி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 16 ஆட் பண்ணோன்னா 32, கீழே டினாமினேட்டர் என்ன வந்துடும்னா 25. ஸோ ஆன்சர் 32/25. இது ஒரு மெத்தட். எக்ஸை கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. நம்ம ஏற்கனவே நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள், சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், மூலங்களின் கூடுதல் பெருக்கல் பலன். அதை யூஸ் பண்ணி கூட நாம் இங்கே போட முடியும். ஆனால் பெட்டர் இந்த இடத்துல டைரெக்டாக எக்ஸ் கண்டுபிடிக்க முடியுது அப்படிங்கிறதால இந்த ஐடியாவை யூஸ் பண்ணியே போடலாம். சரிங்களா? அடுத்து 567. ஒரு 2 இலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. ஸோ இலக்கங்களை கூட்டினா 9 வரணும். 4 ஆப்ஷன்லையுமே கூட்டினா 9 வருது. அப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட், இலக்கங்களை இடம் மாற்ற கிடைக்கும் இரு இலக்க எண் முந்தைய எண்ணின் இரு மடங்கை காட்டிலும் 18 அதிகம். இலக்கங்களை இடம் மாற்றணும்னா, இப்போ 72, இதை இடம் மாற்றணும்னா என்ன கிடைக்கும்? 27. இது இந்த இப்போ கிடச்சிருக்கக்கூடிய 27ங்கிறது முன்னாடி இருந்த இந்த நம்பர் இருக்குல்ல 72, இதோட டபுள் மடங்கை விட 18 அதிகம்னு சொல்கிறாங்க. வாய்ப்பே இல்லை பாருங்கள். 72 டபுள்னாலே 144 ஆகிடும். இன்னொரு 18 அதிகம்னா அதை விட அதிகம். அப்போ அது 27க்கு ஈக்குவலாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இது ஆன்சர் இல்லை. இங்கே வருவோம். 27 திருப்பி எழுதணுன்னா 72. இவங்க சொல்லியிருக்கிற கான்செப்ட் படி இந்த எண்ணோட இரு மடங்கு 27 2ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா 54. இதை விட 18 அதிகம். ஸோ இது கூட 18 கூட்டணும் அப்படின்னா 72. பாருங்கள், அப்போ திருப்பி போட்டால் வர நம்பர் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ ஆன்சர் செகண்டு 27. இவங்க இந்த மாதிரி 2 இலக்க எண்ணை வச்சு கொஷின் கேட்குறாங்கனாலே தாராளமாக உங்களால் 100% கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்தே போட முடியும். சரிங்களாம்மா? அடுத்ததாக 568. கொடுக்கப்பட்டவைகளில் எவை விகிதமுறா எண்கள் ஆகும்? பாருங்கள், ஃபஸ்ட்டு √2. இதில் கொஞ்சம் தெளிவாக தெரியல, நான் உங்களுக்கு தனியாகவே எழுதுகிறேன். √2 + √3. இதுக்கு நம்மளால் 3க்கும் ரூட் எடுக்க முடியாது. அதை எடுத்தால் தான் இது கூட ரூட் பார்க்க முடியும். ஸோ இது ஒரு விகிதமுறா எண் அவங்க கேட்டது. அடுத்தது √4 + √25ன்னு கொடுத்துருக்காங்க. 25க்கு ரூட் எடுத்தோன்னா 5, 5 4 9, 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3. அப்போ இது என்னவாயிடுது? ஒரு விகிதமுறு எண் ஆகிடுது. அப்போ இது கிடையாது. ரெண்டாவது இல்லை. மூணாவது பாருங்கள், √5 + √7. இங்கேயும் 7க்கு ரூட் எடுக்க முடியாது. அதனால் இதுவும் ஒரு விகிதமுறா எண். அடுத்து இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக √6ன்னு இருக்கணுமா? இங்கே சரியாக தெரியல. √6 + √8. 8க்கு ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா 2, 6 2 8. அப்போ மறுபடியும் √8க்குள்ளாடி 8ன்னே நிற்குது. அப்போ 8க்கு கியூப் ரூட் எடுத்தோன்னா என்னவாயிடும்? 2ன்னு ஆகிடும். கரெக்டாக? ஸோ இதுவும் விகிதமுறா எண் கிடையாது. அப்போ ஆன்சர் 1, 3 மட்டும்தான் விகிதமுறா எண்கள். ஆப்ஷன் சி. ஒரு நேற்று நான் கொஷின் சொல்லும்போது இதை நான் ஸ்கொயர் ரூட்னே சொல்லியிருந்தேன். 4வது எப்படி? √6 + √8ன்னு சொல்லியிருந்தோம். இப்படி இருந்ததுன்னா இது என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விகிதமுறா மூலம் தான் வரும். ஏன்னா 8க்கு ரூட் எடுத்தால் 2, 6 2 8, √8ன்றது ஒரு விகிதமுறா எண் தான். கீழே அவங்க அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கல. கொடுத்துருந்தா 1, 3, 4ன்னு கொடுத்துருக்கணும். அப்படி எதுவும் இல்லைங்கிறதால இங்கே ரூட் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களா? சரியா? அடுத்ததாக 569. 2 வட்ட வடிவ கூம்புகள் சம ஆரங்கள் கொண்டுள்ளன. மேலும் அவற்றின் சாய் உயரங்களின் விகிதம் 4:3 எனில் வலைபரப்புகளின் விகிதம். பாருங்கள், அப்போ கூம்போட வலைபரப்புகளுடைய விகிதம் கேட்குறாங்க. கூம்பின் வலைபரப்புக்கான ஃபார்முலா πr/l. விகிதம் கேட்குறதால நடுவில் ஈஸ்ட் வச்சுக்கிறோம். பை கேன்சல் ஆகிடும். சம ஆரங்கள் கொண்டுள்ளன. அப்போ 2 பக்கமும் ஆரமும் சமன்றதால அதுவும் கேன்சல் ஆகிடும். மீதி 2 பக்கமும் இருக்கிறது எல் தான். அவங்க சாய் உயரங்களுடைய விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 4:3. அப்போ ஆன்சர் அதே தான், 4:3. ஆப்ஷன் சி. சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய கனலூர் டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். பாருங்கள், 570. ஏபி மற்றும் சிடி என்ற இரு நாண்கள் வட்டத்திற்கு வெளியே பி என்ற புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. பாருங்கள், இது ஒரு வட்டம்.
ஏபின்னு ஒரு நான், சிடின்னு ஒரு நான். இப்போது ஏபி இது நான் வட்டத்துக்குள்ளே தான். சிடி இது ஒரு நான், கரெக்டாக? இது ரெண்டும் வெட்டிக்கிற இந்த வெளியில் புள்ளி தான் பி. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி 4 சென்டிமீட்டர், இங்கேருந்து இது வரைக்கும் 4 சென்டிமீட்டர், பிபி 5 சென்டிமீட்டர், பியிலிருந்து பி வரைக்கும் 5 சென்டிமீட்டர், பிடி 3 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். இப்படி இருந்தால் சிடி இதோட நீளம் என்னென்னு கேட்குறாங்க சிடிக்கு. சரிங்களா? ஒரு சின்ன ஃபார்முலா உண்டு, நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி 2 நான்கள் வெளியில் வெட்டிக்கிச்சுன்னா பிஏ இன்ட்டு பிபி ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடிங்கிறது தான் ஃபார்முலா. அப்போ இதில் பாருங்கள், பிஏனா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக, அப்போ இது 4, இது ஒரு 5, 4 5 9 இன்ட்டு பிபி இதோ கொடுத்துருக்காங்க, பிபி 5 ஈக்குவல் டு பிசி. பிசினா இங்கேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக, அது தெரியாதுன்றதால் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இன்ட்டு பிடி தெரியும் 3. பாருங்கள், ஒரு 3 3 3 9, அப்போ I3 என்ன கிடைக்குதுன்னா 15. ஸோ எக்ஸோட வேல்யூ 15. 15ன்றது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸு. ஆனால் நமக்கு தேவையானது சிடி மட்டும்தான். இதில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிடுச்சு, 3 போயிடுச்சு, மொத்தம் 15. அதில் இந்த டிஸ்டன்ஸ் 3 போயிடுச்சு, அப்போ 15ல் 3 போயிடுச்சு அப்படின்னா 12. ஸோ அந்த சிடியுடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா 12 சென்டிமீட்டர். நம்ம ஏற்கனவே இந்த மாடலில் ஒரு கொஷின் முன்னாடி பார்த்துருக்கோம். சரிங்களாம்மா? ஸோ இது வரைக்கும் நேற்றுக்கு கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் முடியுது. அடுத்தா பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 115வது நாளுக்கான வினாக்கள். இந்த கொஷின்ஸ் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எழுதுகிறவங்களுக்கும் யூஸ் ஆகும், டெட்டு டிஆர்பி எழுதுகிற எல்லாருக்குமே யூஸ் ஆகும். இது வரைக்கும் நிறைய பேர் நோட்டில் கண்டினியூவாக போட்டு வரதாவே சொல்லியிருக்கீங்க இல்லையா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான், வெறும் இந்த 5 கேள்விகள் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களோ அதையும் திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு சில டாப்பிக்கெல்லாம் சொல்லி கூட, சார் இதெல்லாம் வீடியோ போடுங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. எனக்கு டைம் இருக்கிறப்ப எந்தெந்த டாப்பிக்லாம் போட முடியுமோ கரெக்டாக அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி போடுறேன். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தாம்மா, நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட படிக்கிற கொஞ்சோண்டு கூட சரியாக படிக்கணும்னு நினைங்க. ஏன்னா நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இந்த டாபிக் அந்த டாப்பிக்னு சொல்லிவிட்டு ஒரு 10 15 டாப்பிக்கை ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் படிக்கிறோன்ட்டு குழப்பிக்கிட்டு இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம்னு பார்த்துக்கிட்டு சரியாக பார்க்காம விடுறதை விட, ஒரு 4 டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா கூட அதிலிருந்து கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சரியாக பண்ணுற அளவுக்கு பார்த்து வைக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆயிடுச்சு பாருங்கள், ஜூலை மாதம் தொடங்கிடுச்சு இல்லையா? இந்த மாதம் எக்ஸாம் இருக்குது நமக்கு. குரூப் 1 இந்த மாதம் தான் வருது. ஸோ இந்த மாதம் நமக்கு ஒரு சூப்பரான மாதம் பாருங்களேன். சொல்லப்போனால் நான் பாஸ் பண்ண எக்ஸாமும் நான் இதே ஜூலை மாதத்தில் தான் எழுதுனேனே. சரிங்களா? அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் இதே மாதிரி டிஆர்பி எழுத போகிறீங்க. நிச்சயமாக நீங்களுமே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி கூடிய சீக்கிரம் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. கண்டிப்பாக உங்களோட லட்சியமும் கனவும் அதுவாக தான் இருக்கும். அப்போ அதுக்காக நீங்கள் உழைக்கிறீங்கன்னா ஒரு சில பேசிக்கான விஷயங்களை தான் நீங்கள் சரியாக செய்யணும். நம்ம தவறுற இடங்கள் அதுதான். அந்த கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்கல்ல, அகல உழறதை விட ஆழ உழறது பெட்டர் அப்படின்வாங்க பாருங்கள். அதே தான் உங்களுக்கும். ஸோ படிக்கிற விஷயங்களை தவறில்லாமல் ரொம்ப டீப்பாக புரிஞ்சு படிங்க. நிறைய விஷயங்களை படித்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத விட படிக்கிற கொஞ்சம் விஷயங்களோட சரியாக படித்து வைக்கணும். சரிங்களா? ஓகே, வாங்க 115வது நாளுக்கான வினாக்களை பார்க்கலாம். 571 இரு பொது மைய வட்டங்களின் ஆரங்கள் முறையே 7 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர் ஆகும். அவற்றின் வட்டக்கோண பகுதிகளின் மைய கோணமானது 60 டிகிரி எனில் அவ்விரு கோண பகுதிகளின் இடையே உள்ள பரப்பு என்ன? அடுத்ததா 572 20 விவரங்களின் கூட்டு சராசரி 15. ஒவ்வொரு விவரமும் 2/3 பெருக்கப்பட்டால் புதிய விவரங்களின் கூட்டு சராசரி. 573 20 பொருட்களில் 6 பொருட்கள் குறைபாடு உடையவை. சமவாய்ப்பு முறையில் ஒரு பொருள் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது குறையற்றதாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 574 ஒரு சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் 30 சென்டிமீட்டர் மற்றும் 40 சென்டிமீட்டர் எனில் அச்சாய் சதுரத்தின் பக்க அளவு என்ன? 575 ஒரு வட்டத்திற்குள் அமையப்பெற்ற சமபக்க முக்கோணத்தின் பக்கம் 24 சென்டிமீட்டர் எனில் அவ்வட்டத்தின் ஆரம் என்ன? சமபக்க முக்கோணத்தோட பக்க அளவு கொடுத்துட்டாங்க, அந்த வட்டத்தோட ஆரம் என்ன அப்படின்னு கொஷினாக கேட்டிருக்கோம். சரிங்களாமா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்னன்றதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கும் கலந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஏன்னா அவங்க கேட்குறது எல்லாமே இப்போ டிஃப்ரெண்ட்டாக தான் கேட்பாங்க. சில நேரம் வெறும் ஸ்கூல், நீங்கள் இந்த டெட்லேயே பார்த்துருப்பீங்க, வெறும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுலேருந்து மட்டும் கேட்காம அந்த மாடலை பேஸ் பண்ணி நம்ம க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுற மாதிரி. அதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு அவங்க மாநில கல்விக் கொள்கையோட அறிக்கை கொடுக்கும்போது அதுலேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். புக்கில் இருக்கிற கொஷின்ஸை அப்படியே இல்லாமல் அடுத்தடுத்த தேர்வுகள்லாம் வரும்போது அவங்கள சிந்திக்கிறது மாதிரியான வினாக்கள் இருக்கணுன்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு அது உண்மைன்னு தெரியாது, அடுத்தடுத்து கவர்மெண்ட் அதை வெளியிடும்போது நமக்கு தெரியும். ஸோ எப்படி இருந்தாலும் நிச்சயமாக இந்த எக்ஸாமில் கூட
நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணுறது மாதிரி தான் இருக்கும். ஸ்கூல் பசங்கள மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு எழுதுறது மாதிரி இருக்காது. சரிங்களா? அதனால் கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். அதனால தான் உங்கள திரும்ப திரும்ப நான் என்ன சொல்கிறதுன்னா, போட்ட கொஷின்ஸை திரும்ப திரும்ப கான்செப்ட் புரிஞ்சு போட்டு பாருங்கள். நீங்கள் ஒரே சம்மை கூட 10 வாட்டி இன்னைக்கு ஒரு வாட்டி, நாளைக்கு, நாளன்னைக்குன்னு திரும்ப திரும்ப போட்டு பார்க்கலாம். தப்பு கிடையாது. இதோ இப்போ 575 கொஷின் ஆயிருக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே எக்ஸாமுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 2 வாட்டியாவது ரிவிஷன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகேவாம்மா? ஓகே. தேங்க் யூ.